தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்காரு. விஜய் ஆட்சி நீடிக்காது, மக்கள் கிட்ட அவர் மேலான நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுது. அந்த வகையில முதல்வர் விஜய்க்கு ஆபத்து ஏற்படுமா, கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பிரபல ஜோதிடர் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. தமிழக அரசியல்ல புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு மக்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பையும் அதே நேரத்துல பல்வேறு விமர்சனங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அரசியல் அனுபவம், நிர்வாகத்திறன், கட்சியுடைய நிலைத்தன்மை போன்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில அவருடைய எதிர்கால அரசியல் பயணம் எப்படி இருக்குங்கிற ஆர்வமும் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா ஜோதிட ரீதியா விஜயுடைய தற்போதைய கிரக நிலைகள் என்ன சொல்லுது, அவர் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் என்ன, அரசியல் வாழ்க்கையில எதிர்பாராத சவால்கள் உருவாகுமாங்கிறது குறித்து பலரும் ஆர்வமா பேச தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில முதல்வர் விஜயுடைய அரசியல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றங்கள் குறித்து பிரபல ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. விஜய் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு இடையே போட்டி அதிகமா இருக்கும்னு விஜயை எல்லாரும் சாதாரணமா எடை போடுறாங்க. ஆனா அரசியல் களத்துல விஜயுடைய குதிரை வேகம் எடுக்க ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காரு. இவருடைய பயணம் ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் காணாம போவாங்கன்னு ஏற்கனவே கணிச்சு நான் சொல்லியிருக்கேன். அப்படிதான் இப்போதைய அரசியல் களமும் அமைஞ்சிருக்கு. தேர்தல் வரைக்கும், அதாவது ஏப்ரல் 24 வரை சுக்கிர திசையில ராகு புத்தி விஜய்க்கு நடந்துகிட்டு இருந்தது. அது அவருக்கு விபரீதமான அதிர்ஷ்ட புத்தி. அதனாலதான் அதிகப்படியான 108 தொகுதிகள்ல அவரு வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த வெற்றியை தாவேக்கவினரே எதிர்பார்க்கல. தாவேக்கவினர் பலர் தொகுதியில பிரச்சாரத்துக்கே போகல. திருக்கணிதத்தின்படி ஜூன் 2 விஜய்க்கு குரு மாறி ஜென்ம குருவா வருது. இது சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும். 2027 ஜனவரி 28 வரைக்கும் எல்லா விஷயங்களையும் சரியா பார்த்துக்கணும். கூட்டணி கட்சிக்காரர்கள் செய்யக்கூடிய தவறு போன்றவற்றால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும். விஜயுடைய ராசி லக்னம் கடகம், சனியினுடைய நட்சத்திரம் பூசம். ஏதேனும் குற்றச்சாட்டு தவறு நடந்தா விஜயுடைய நடவடிக்கை அதிரடியா இருக்கும். விஜய் ஏராளமான திட்டங்களை வச்சிருப்பாரு. தமிழ்நாட்டோட விஜய் நிக்க மாட்டாரு. அகில இந்திய அளவுல கட்சியை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழகத்துல மட்டும் விஜயுடைய கட்சி இருக்காது. தென்னிந்தியா பின்னர் நாடு முழுவதும்னு விஜய் தொலைநோக்கு பார்வையோட இருப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் இருவருக்குமே நீசபங்க ராஜயோகம் நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாய் ஆட்சி, சந்திரன் நீசம் விஜய்க்கு. உதயநிதிக்கு செவ்வாய் நீசம், சந்திரன் உச்சமா இருக்கு. குரு பயிற்சி நடந்த பிறகு ஜூன் மாதத்திலிருந்து அண்ணாமலை அவர்களும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு சூரிய திசை நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த 3 இளைஞர்களுக்கு இடையே தான் அதிக அளவிலான போட்டியே இருக்கும். அதிமுக கட்சி அழிவதற்கான வாய்ப்பு இல்லை. 3 பேரோட ஜாதகப்படி இவங்க தலைமைக்கு கீழே தான் மற்றவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. விஜய், உதயநிதி, அண்ணாமலையை சுற்றி தான் தமிழக அரசியல் இருக்கும். விஜயோட ஆரோக்கியத்தை மிகுந்த கவனமா இருக்கணும். குரு புத்தியும் சனி புத்தியும் இருக்கிறதால விஜய் ஆரோக்கியம் மற்றும் வண்டி வாகனத்துல போகும்போது மிகுந்த கவனமா பாத்துக்கிறது நல்லது. விமானம், ஹெலிகாப்டரை விஜய் அதிக அளவுல பயன்படுத்துறது நல்லது. அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயோட ஜாதகம் ஜெயிக்கிற ஜாதகம். விஜயோட ஆட்சி அதிரடியா இருக்கும். என்ன சவால்கள் வந்தாலும் அதை தைரியமா சமாளிப்பாருன்னு பிரபல ஜோதிடர் ஷெல்வி சொல்லியிருக்காரு. Subscribe to One India and never miss an update.